ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். தோழர், மகாராஷ்டிரா தேர்தல், ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல வர இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய சட்டசபை இடைத்தேர்தல்கள் கிட்டத்தட்ட 10 தொகுதிகள். அதை தாண்டி இப்ப மிக முக்கியமா பார்க்கக்கூடியது 12 நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் வரவிருக்கிறது. ஏற்கனவே பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை, பாஜகவோட கூட்டணி கட்சிகளும் சேர்த்து அங்க பெரும்பான்மை இல்லை. இப்ப எந்த மசோதா கொண்டு வந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு கடினமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உத்தவ் தாக்கரே டெல்லி பயணம் செய்திருக்கிறார். சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சந்திக்க இருக்கிறார். ஏற்கனவே சோனியா காந்தி அவர்கள் இந்த வரக்கூடிய 3 மாநில தேர்தல்கள் மிக முக்கியமான தேர்தல்கள், 3லுமே நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழிய கொடுத்திருக்கிறாங்க கட்சிக்காரர்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும். பரபரப்பா அரசியல் சூழ்நிலை போகுது. களத்தில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அனைத்தும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக தான் சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் முதல்ல அங்க உள்ள சட்டமன்றத்தை கலைச்சாங்க. அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கைது பண்ணாங்க. அப்புறம் இப்போ கூட பலர் வீட்டு காவல்ல இருக்கிறாங்க. இதுவரைக்கும் தேர்தல் நடத்தல. சட்டமன்றத்தை கலத்ததுக்கு பிறகு சட்டமன்றத்துக்கான தேர்தலை இதுவரைக்கும் நடத்தாத போதே அங்க சிறப்பு அதிகாரமான 370 நீக்கினாங்க. அதை நீக்கினப்போ நம்ம காங்கிரஸ் கட்சி போன்ற பெரிய கட்சிகள், திமுக உட்பட பல கட்சிகளும் இந்தியா முழுக்க இருக்கிற பல கட்சிகள் சொன்னது என்னன்னா, இது கொண்டு வந்தது ஒருவேளை சரியாக இருக்கலாம், இந்தியாவோடு இணைப்பதற்காக ஒரு நோக்கமா கூட இருக்கலாம். ஆனா கொண்டு வந்த முறை தவறு. அங்க சட்டமன்றம் இல்லாத போது அதனுடைய அனுமதி இல்லாமல், அதனுடைய சிறப்பு அந்தஸ்தை அங்கீகரிக்காமல், அந்த மக்கள்கிட்ட ஒப்புதல் வாங்காம நீங்க உங்களுடைய சர்வாதிகார தன்மையோடு நீங்க பெரும்பான்மையா இருக்கீங்கிற ஒரே காரணத்தாக 370 நீக்கிட்டீங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வெளிப்படையாக குற்றம் சாட்டியது. நீங்க கொண்டு வந்த முறை தவறு என்று ப. சிதம்பரம் பேசினாரு. நீங்க கூட்டுக்குழுவுக்கு அனுப்பல, மாநிலங்களவையில விவாதிக்கல அப்படின்னு அவர் குற்றம் சாட்டினாரு. அது மட்டும் இல்ல, பல பிரச்சனைகள்ல ஜிஎஸ்டி உட்பட பல பிரச்சனைகள்ல, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நாள் அறிவிப்புல இவங்க பல நடைமுறைகளை, சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதையும் காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்கள்ல ஏன் நீங்க மாநிலங்களவையில எதையுமே வைத்து விவாதிப்பதில்லை அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போது கூட மாநிலங்களவையில இவங்களுக்கு கணிசமான இடங்கள் இருந்தது. அதாவது வாக்கெடுப்புல அந்த சட்டம் சார்ந்து சிலர் மாற்றி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில தான் காங்கிரஸ் கட்சி முன்வைக்குது. அப்புறம் மாநிலங்கள இது பார்லிமெண்ட் கூட்டுக்குழுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 2 அவையிலுமே இந்த 2 அவையிலுமே நிறைவேற்றப்படல அப்படின்னா அது கூட்டுக்குழுக்கு அனுப்பி அங்க விவாதிக்கப்பட்டு இதுல சட்டத்துல என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு அப்படிங்கிறது விவாதிக்கப்பட்டு, ஒருவேளை பாதகங்கள் இருந்தா அதை எப்படி நிவர்த்தி செய்வதுன்னு விவாதிக்கப்பட்டு அதை கொண்டு வருவாங்க. ஏன் கூட்டுக்குழு கொண்டு வராங்கன்னா, கூட்டுக்குழுவுல அனைத்து கட்சிகளுக்குமான பிரதிநிதித்துவம் உண்டு. அதுல எதிர்கட்சி தலைவரை தவிர்க்க முடியாது. இது மாதிரி பார்லிமெண்ட்ல ஒரு குழு அமைக்கிறாங்கன்னா அதுல என்ன பிரச்சனைனா, எதிர்கட்சி தலைவர் இல்லாம அங்க பண்ண முடியாது. அதான் நம்ம பிரதமருக்கு இணையான ஒரு இடம் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்குன்னு சொல்றதுக்கான பொருள் அதுதான். இந்த எந்த குழு பார்லிமெண்ட் எந்த குழு அமைச்சாலும் அதுல எதிர்கட்சி இருந்தே ஆகணுங்கிறதா நம்ம சட்டத்திட்டத்துல இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இந்த கூட்டுக்குழுக்கு கொண்டு போகாம அவசர சட்டமா கொண்டு வந்தது. இந்த மாதிரி அவசர சட்டம் 6 மாசத்துக்குள்ள அந்த சட்டத்துக்கு நீங்க உரிய அங்கீகாரம் மக்களவையில கொண்டு வரணும். ஆனா அதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்காம வருட கணக்குல காஷ்மீர் பிரச்சனை நீண்டுகிட்டு இருக்கு. இந்த முறையும் அவங்களால உள்ள நிக்க முடியல. இன்னும் தேர்தலை நடத்தல. இப்போ காங்கிரஸ் கட்சி எப்ப தேர்தல் நடத்த போறீங்கன்னு தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இவங்க நின்னாலும் அங்க ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால எம்பி எலெக்ஷன்ல நிக்க முடியல. அதனால இந்த தேர்தலை நடத்துவாங்களா, காஷ்மீர்ல நடத்துவாங்களா அப்படிங்கிற பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் கூட மற்ற மாநிலங்கள்ல கண்டிப்பா நடத்திதான் ஆகணும். வருகிற கிட்டத்தட்ட ஒரு 9 மாநிலங்கள்ல 12 உறுப்பினர்கள் இடங்கள் காலியா இருக்கு. சிலர் மத்திய அமைச்சர் ஆயிட்டாங்க, சிலர் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர்களா எம்பி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய காலியிடங்கள் இருக்கு. சில பிஜேபி தொகுதிகளும் இருக்கு, மறுக்கல. ஆனாலும் இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 13 இடங்கள் வேணும், 12 இடங்கள் வேணும். 12 இடங்களுக்கு தான் நம்ம தேர்தல் நடக்குது. 12ல குறைந்தபட்சம் 4-5 இடங்கள் காங்கிரஸ் ஜெயிப்பதற்கான
வாய்ப்பு இப்போதே நமக்கு இருக்கு. தேர்தல் களம் என்னவாக இருக்குன்னு பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி பல இடங்கள்ல பிஜேபிக்குள் குழப்பங்கள் இருக்கு, பிஜேபி கூட்டணி கட்சிக்குள் குழப்பங்கள் இருக்கு. பிஜேபி தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஏமாற்றிய கூட்டணிகள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி என்னவாக பார்க்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். என்டிஏ கூட்டணி என்பதை அவங்க இப்பதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிந்து 2 மாதங்களுக்கு பிறகுதான் பட்ஜெட் அறிவிப்புல இருந்து ஒவ்வொன்றிலையும் நாங்க வந்து என்டிஏ கூட்டணின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க எப்பவுமே என்டிஏ கூட்டணின்னு சொன்னதில்லை. தமிழ்நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கிறதா சொல்லிப்பாங்க. ஆனா அவங்க தரப்புல இருந்து என்னைக்குமே அப்படி சொல்லி அங்கீகரிச்சதெல்லாம் கிடையாது. அப்படிதான் வந்து இவங்க வந்து இத்தனை ஆண்டு காலமும் ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. இந்த இரட்டை வேடம் மாநில கட்சிகளுக்கு நல்லா விளங்கி இருக்கு. ஏன்னா பல கட்சிகளை உடைக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. சில மாநிலங்களை உடைக்கிற முயற்சிகளும் இருக்கு. அப்படிங்கும்போது மீண்டும் பிஜேபியை வந்து குறைந்தபட்ச மாநிலங்களவையில தோற்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து பல பேருக்கும் இருக்கு. ஏன்னா மக்களவையில மெஜாரிட்டி இல்லைன்னா இருந்தா கூட பரவாயில்ல, மாநிலங்களவையில இவங்க வந்து ஏகபோகமா நடந்து கூடாது, எந்த சட்டத்தை வேணா நிறைவேற்றலாங்கிற இடத்த நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கே அது நாளைக்கு ஆபத்தா வரும்ங்கிற நிலைமைய இவங்களோட கூட்டணி கட்சிகளே உணர்ந்துதான் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் இவர்களுக்கான நெருக்கடி எதிர்கட்சிகளாக இருக்கிற தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடி பிஜேபிக்கு ஆதரவு தரமாட்டோம்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது போல இப்போ அவங்க வந்து மாநிலத்துல மக்கள் கிட்ட ஒரு வாய்ப்பு வருமா, நமக்கான ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ இங்க நீங்க மாநிலங்களவையில கொண்டு வர்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஆதரவு தர மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நாங்க இருக்கிறோம்னு ஏடிஎம்கே காட்ட நினைக்கும் போது இந்த வக்ஃப் போர்டு சம்பந்தமான மசோதாவுக்கு எங்களால ஆதரவு தர முடியாது, பிஜேபி வந்து மக்களுக்கு எதிராக, இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுற நிலைமைக்கு வராங்க. அதுபோல சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக இருக்க ஜெகன்மோகன் ரெட்டி மாநில அந்தஸ்து தர மறுக்கிறாங்க, மாநிலங்களுக்கு தொடர்ந்து இவங்க வந்து செய்ய மறுக்கிறாங்கிறத தாண்டி இன்றைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி இவ்வளவு நாளும் நான் தான் வந்து கூட்டணியில் இருக்கேன்னு நம்பிட்டு இருந்தப்போ சந்திரபாபு நாயுடு கூட்டிட்டு வந்து இவர் வந்து கூட்டணி அரசாங்கத்தை நடத்துறாருன்னு பாக்குறோம். அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய முரண்பாடா மாநிலத்துக்குள்ள அமையுது. இப்போ நம்மளை தாண்டி வந்து சந்திரபாபு நாயுடு கூட்டிட்டு வந்து கூட்டணியில வச்சுட்டாங்க. இப்போ அங்க களத்துல நம்ம வந்து எதிர்கட்சியா செயல்படுறோம். இந்த சிக்கலை எப்படி சமாளிக்கிறது, நம்ம வந்து பிஜேபிக்கு எதிர்நிலைப்பாடு எடுக்கிறதாங்கிற கேள்வி வருது. மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க முடியாதுங்கிற இடமும் இருக்கு. மாநில பிரச்சனைகள்ல இவங்க வந்து பிஜேபி வந்து தொடர்ந்து எதிராக இருக்கிறாங்க, மாநிலம் சார்ந்த உரிமைகள்ல எதிராக இருக்கிறாங்க. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டியால அப்படி இருக்க முடியாது, மாநிலங்களுக்கு ஆதரவா தான் இருக்க முடியும். இது மாதிரியான சிக்கல்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு, மகாராஷ்டிராவிலயும் இருக்கு. மகாராஷ்டிராவில உத்தவ் தாக்கரே வந்து தொடர்ந்து அவங்க வந்து ஒரு வலிமையான இடத்துல இருந்தவங்க, அவங்கள உடைத்திருக்கிறாங்க. சரத்பவார் ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருந்தவர், அவங்க கட்சியை வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணிருக்கிறாங்க. இந்த கோபம்லாம் நாளைக்கு வந்து பிரதிபலிக்கும். என்னதான் அவங்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்து வச்சிருந்தாலும் அவங்க களத்தில் இதெல்லாம் சரி பண்ண பார்ப்பாங்க. மாநில தேர்தல்ல இதை வந்து சரி செய்ய பார்ப்பாங்க. மத்தியில பிஜேபி இருந்தா பரவாயில்ல, மாநிலத்தில் நம்ம அதிகாரத்தை மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடுவாங்கிறதா களத்தில் இருக்கிற நிலவரம். அதனால இதுல காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் வந்து பெருவாரியான தகவல்கள் நமக்கு சொல்லுது. அதுதான் கள நிலவரமாகவும் இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. கண்டிப்பா தோழர். இப்போ கடந்த காலகட்டத்துல கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா பெருவாரியான தேர்தல்கள்ல பிஜேபி மோடி அப்படிங்கிற ஒற்றை நபரை தான் முன்னிறுத்தி பல தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஈவன் தோ அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பல்வேறு காரணிகள் இருந்தாலும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றது மோடியால தான் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கு மோடி அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லை. அவர் வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை இழந்திருக்கிறாரு கடந்த முறையை கம்பேர் பண்றப்ப. உத்தரப்பிரதேசத்திலே மக்களுக்கு வந்து இது இல்லை. ஆனா இன்னைக்கு கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறதுனால ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணிக்கான பிரதிநிதியா அவர் இருக்கிறாரு, ஒட்டுமொத்த எதிர்கட்சிக்குமான பிரதிநிதியாகவே அவர் இருக்கிறாரு. அதனால மக்கள் மத்தியில அவருடைய செயல்பாடுகள் மூலமாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பெருகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வயநாடு விஷயத்துல இருந்து மணிப்பூர் விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலையும் அவர் கொடுக்கக்கூடிய குரலுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு பெருகி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் கள ஆய்வாளர்கள் சொல்றது
வரக்கூடிய தேர்தல்கள்ல பிஜேபி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்துக்களுடைய கட்சியாக பிஜேபி தன்னை தொடர்ந்து முன்னிறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்துக்கள் உள் இருக்கிற சின்ன சின்ன சாதிகள் அல்லது சமூக பிரிவுகள் அப்படின்னு பார்த்தா பல சாதிகளுக்கும் இவங்க எதிராக இருக்கிறாங்க. சின்ன சின்ன சாதிகளை கன்சாலிடேட் பண்றது மூலமா பெருவாரியான மற்ற சாதிகளை எதிர்ப்புறத்துல தள்ளுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நமக்கு தொடர்ச்சியா இருக்கு. இப்போ ராகுல் காந்தியினுடைய இடம் எங்க நிரப்பப்படுதுன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற ஒரு ஒற்றை புள்ளியில இந்த அனைத்து இந்துக்களையும் அனைத்து சமுதாய மக்களையும் அவர் அவர்களுடைய உரிமையை பேசுவதாக மாற்றாரு அப்படின்னு பாக்குறோம். இந்த குறிப்பிட்ட விஷயத்துல மற்ற இஸ்லாமியர்கள் பிரச்சனை அதெல்லாம் அடுத்து, ஆனா இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற விஷயத்துல எல்லா இந்துக்களையும் அவர் கவர் பண்ண பாக்குறாரு. அப்படிங்கும் போது இது பிஜேபிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த தேர்தல் வருது. இதுதான் கள நிலவரத்தை முற்றிலுமாக மாற்றி போடுகிறது. இத்தனை நாள் வரைக்கும் நமக்கான கட்சி பிஜேபின்னு பார்த்துட்டு இருந்த மக்கள், இவன் தான் நமக்காக பேசுறான், ராகுல் காந்தி தானே நம்முடைய பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு, பார்லிமெண்ட்ல நம்முடைய இடஒதுக்கீடு பத்தி பேசுறாரு, நம்முடைய மாநில பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு, ஜிஎஸ்டில மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு பேசுறாரு, அதானி அம்பானி போன்ற பெருநிறுவனங்களுக்கு இவங்க வரி சலுகை பண்றாங்க, கோடி கோடியா கொட்டி கொடுக்குறாங்க, வரி சலுகை பண்றாங்க. ஆனா விவசாயிகளுக்கு எதுவும் கொடுக்கறது இல்ல, விவசாய மானியத்தை கொடுக்கறது இல்ல, விவசாய கடன்களை ரத்து செய்யறது இல்ல, கல்வி கடன்களை ரத்து செய்யறது இல்ல, வேலை வாய்ப்புகள் நமக்கான வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது இல்ல அப்படின்னு மக்கள் திரும்பி பாக்குறாங்க. ராகுல் காந்தி இதையெல்லாம் கையில் எடுக்கிறாரு, வேலை வாய்ப்புகளை பற்றி பேசுறாரு. கண்டிப்பாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதன் மூலமாக மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை நான் உறுதிப்படுத்துவேன்னு பேசுறாரு. அப்படிங்கிற இடத்துல ஒரு வலிமையான தலைவரா ராகுல் காந்தி இன்றைக்கு முன்னேறி வர்றாருன்னு பாக்குறோம். முன்னிறுத்தப்படுகிறாருன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த பார்லிமெண்ட் தேர்தல்ல அவருடைய நடைபயணம், அவர் மக்களை சந்தித்தது, அதற்கு பின் இன்றைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவர் களத்தில் போய் நிற்கிறாரு, நேரடியா போய் கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கு ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு பிரச்சனைனா அதை கேள்வி எழுப்புறாரு, அதுல என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. அதே போல ஒரு கேரளாவில் ஒரு நிலச்சரிவு ஏற்படுது, அதற்கு நின்று கேள்வி கேட்கிறாரு. ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள்ல என்ன நீங்க கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாருங்கும் போது இது ஒரு முக்கிய தலைவராக மக்கள் தரப்பிலிருந்து கேட்கிற ஒரு தலைவராக ராகுல் காந்தி பார்க்கப்படுகிறார். இப்போ ஒட்டுமொத்தமா இந்தியாவினுடைய எல்லாமே கடந்த 10-15 ஆண்டுகள்ல மோடி என்கிற பிம்பத்தை ஒரு உடைக்குது, தலைகீழாக மாறுதுன்னு பாக்குறோம். மக்கள் இதுவரைக்கும் இந்து தான் இந்தியா, இந்துக்கள் தான் இந்தியா அப்படின்னு அந்த இந்துக்களின் பிரதிநிதியாக பிஜேபி, அந்த ஒட்டுமொத்த பிஜேபியினுடைய பிரதிநிதியாக மோடி ஒருத்தர் தான் அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலைமை இன்றைக்கு மாறி இருக்கு. மோடியினுடைய தொடர் செயல்பாடுகளும் இதுக்கு காரணம். எந்த பிரச்சனைகளிலும் மோடி வாய் துறப்பதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. இன்றைக்கு கூட இன்றைய வரையிலும் மணிப்பூர் பிரச்சனை பத்தி மோடி பார்லிமெண்ட்ல பேசல. அதே போல இன்னைக்கு கேரளாவில் நடந்த நிலச்சரிவு குறித்து மோடி வாய் திறந்து பேசல. இன்னும் சொல்ல போனா மோடி பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயே வரல. இன்னும் சொல்ல போனா அப்படி பல பிரச்சனைகள்ல மோடி வாய் திறக்காம இருக்கிறாரு. அப்போ வலிமையான தலைவர்னா எந்த வகையில ஒரு வலிமையான தலைவர் அப்படிங்கிற கேள்வி வருது. உலக அளவுல ஒரு வலிமையான தலைவர்னு சொன்னாங்க. உலகிலேயே எல்லா நாடுகள்லயும் இணக்கமா இருக்கிறாரு, எல்லா நாடுகள்ல இருந்தும் முதலீடுகளை கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ முதலீடுகள் எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்குன்னு கணக்கு கொடுக்கல. நம்முடைய தரவுகள் படி, அரசினுடைய தரவுகள் படி பார்த்தா அவ்வளவு பெரிய முதலீடுகள் வரல. அதே போல ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், சுவிஸ் பேங்க்ல இருந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த கணக்குகளும் பெரிய அளவுல கொண்டு வரல. அதே போல டிமானிஸ்ட்ரேஷன் மூலமா ஒழிப்போம்னு மோடி சொன்னாரு. ஆனா அந்த கணக்கும் நமக்கு வந்திருக்கு, பெரிய அளவுல கள்ள நோட்டுகள் ஒழிக்கப்படல. இப்படி பல்வேறு விஷயத்துல மோடியினுடைய ஜம்பம் பலிக்கலன்னு பாக்குறோம். சமீபத்தில் நடந்த பங்களாதேஷ் பிரச்சனை, மற்ற இலங்கையில சீனாவினுடைய ஆதிக்கம், அதே போல இமயமலை போன்ற பகுதிகளில் சீனாவுடைய ஆதிக்கம், அருணாச்சல பிரதேசத்துல சீனாவுடைய ஆதிக்கம், இப்படி பல இடங்கள் சுப்பிரமணிய சாமியை அவங்களுடைய கட்சிக்காரங்களே குற்றம் சாட்டுறாங்க. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் யார் கையில இருக்கு, சீனா கையில இருக்கா நம்ம கையில இருக்காங்கிறத அரசு தெளிவுபடுத்தல. அவங்க பெயரை மாத்துறாங்க, அவர்களுடைய இடங்கள்லாம் அறிவிக்கிறாங்க.
அதுல வந்து நீங்க ஏன் வந்து பதில் சொல்லலைன்னு மோடியை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. இது எதுக்குமே மோடி வந்து பதில் சொல்றது இல்லை, நாடாளுமன்றத்துல விளக்கம் கொடுக்கறது இல்லைங்கும் போது மோடியினுடைய தலைமை மீது மக்களுக்கு சந்தேகம் வர தொடங்கிடுச்சு. அந்த இடத்தை இப்போது ராகுல் காந்தி நிரப்பி கொண்டிருக்கிறார் போது வருங்காலங்கள்ல நடக்கிற தேர்தல்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இவர்களை தோற்கடிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் நாமளும் பாக்குறோம். களத்தில் இருக்கிற செய்திகளும் அப்படிதான் நமக்கு வந்து. கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர்.